பகவத்கீதா அத்தியாயம் 10 பதம் 15 16 17 இதெல்லாம் சின்ன சின்னதா பார்க்கலாம். ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேதத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷு தேவதேவா ஜெகத்பதே. இதெல்லாம் அர்ஜுனன் சொல்றார். ஸ்வயம் ஏவ ஆத்மனா, உயிர்களை தோற்றுவிப்பவரே. ஆத்மன ஆத்மானாம், இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருக்கின்ற உயிரே, அதாவது உயிர்களின் ஈசனே அப்படின்னு சொல்லலாம். புருஷோத்தம, தேவாதி தேவ, அதெல்லாம் புரியுது. பூத பாவன, உயிர்களை காப்பவர். பூதேசு, பூதநாயகன். ஜெகத்பதே, ஜெகநாதா, நீங்களே உங்களை அறிய வல்லவர். இதே அர்ஜுனன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ஆகவே எந்த விபூதிகளால் நீங்கள் இந்த லோகம் அனைத்திலும் பரவி இருக்கிறீர்களோ அந்த தெய்வீக விபூதிகளை பற்றி முழுவதுமாக சொல்வதில் நீங்களே, உங்களை தவிர யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் திறன் மிக்கவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். விளக்கம்: இயற்கைக்கு பஞ்சபூதம்னு ஒரு பேர் உண்டு. கற்பனை கெட்டாத மாபெரும் செயல்களை செய்யக்கூடியது பூதம். ஆன்மாக்களும் சில சமயங்கள்ல பூதம்னு அழைக்கப்படுது. ஏன்னா வானத்தை சுரண்ட மாதிரி 200 மாடி கட்டடங்கள்லாம் மனுஷனால கட்ட முடியுது. இதெல்லாம் ஆத்மாவால தான் நடக்குது. வெளி உலகத்துல பஞ்சபூதங்கள் பிரம்மாண்டமா இருக்கு. ஜீவராசிகள் உடம்புக்குள்ள அதே பஞ்சபூதங்கள் பிண்டம் அளவுக்கு சின்னதா இருக்கு. அதனால அர்ஜுனன் பகவான பூத பாவனா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த உயிர்களை அதாவது என்ன திறன் இருந்தாலும் ஆளுநர் நீங்க தான் அப்படிங்கிற அர்த்தத்துல அர்ஜுனன் சொல்றார். எந்த உயிருக்கும் பகவான் சமமா தான் உதவி செய்றார். அதனால அவர் பூதேச, பூதநாயகன் அப்படின்னு சொல்லப்படுறார். அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா தொண்டர்களுக்கு சமமா இருக்கணும். அந்த அர்த்தத்துல இந்த வார்த்தை வருது. வல்லமை மிக்க தேவர்கள் திர்சரை துதிப்பதால் திர்சர் தேவாதி தேவா எனப்படுகிறார். உலகுகளை காட்பதாலும் ஆன்ம நாயகனாய் இருப்பதாலும் அவர் ஜெகநாதா, ஜெகத்பதி, லோகநாயகா என அழைக்கப்படுகிறார். ஷர அக்ஷரங்களை கடந்தவர். ஷர அக்ஷரம் அதாவது அழியும் அழியாத, சராசர அப்படியும் எடுத்துக்கலாம். அசையும் அசையா அத்தனைகளையும் தாண்டியவர், உத்தமமானவர், பூஜிக்கத்தக்கவர் என்பதால் அவர் புருஷோத்தம எனப்படுகிறார். பகவான் பூரணமானவர், அறிபவர், அறியப்படும் பொருள், அறிவு அதாவது அறிய வைப்பது. இந்த மூன்றும் ஒன்றுபட்டு அவரிடம் இருக்கிறது. எனவே தன்னைத்தானே அவர் மட்டும் நன்கு அறிந்து இருப்பதால் நமக்கு விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் 5 விழி சொற்கள் உள்ளன. வேறு எந்த பதத்திலும் இத்தனை கிடையாது. பகவானது திருவாயிலிருந்து அவரது மகிமேலை கேட்ட அர்ஜுனன் விசேஷ பாவனையுடன் மகிழ்வுடன் பகவானை சந்தோஷமாக இப்படி அழைத்தான், ஐவிதமாக அழைத்தான். அவர் தன்னை அறிந்து வைத்திருக்க விருத்தி, தூண்டுதல், கரணங்கள் அவசியமில்லை. விருத்தினா செயலோ, தூண்டுதல்னோ ஆர்வமோ, கரணங்கள்னா கருவிகள், இதுகள்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. சரீரத்துடனான பாவனை அப்படிங்கிற சிந்தனையும் அவருக்கு அவசியம் இல்லை. தன்னை அறியறதுக்கு அவருக்கு எந்த கருவியோ எதையுமோ அவர் சார்ந்திருக்க தேவையில்லை. இதன் கருத்து, ஜீவன் பகவானுடைய அம்சம். அவனும் தன்னை கொண்டே அறிய வேண்டும் என்பதால் அதற்காகவே நாம ஜபத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். பிருகதாரண்ய உபனிஷத் 2:4-14 மற்றும் 3:7-23 தன்னை அறிதல் பற்றியும் இதற்காக நாம பயன்பாடு பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அனைத்தையும் அறிபவனை எதன் மூலம் பார்ப்பது? சூரியனை காண நம்முடைய கைவிளக்குகள் பயன்படாது. புலன்களால் எதையாவது பார்க்கிறோம். கண்களின் பார்க்கும் ஆற்றல் அதன் நுகர்பொருள் என கருதப்படக்கூடாது. இந்திரியங்களால் இந்திரியங்களை பார்க்க முடியாது. கண்ணால் தன் கண்ணையோ காதால் தன் காதையோ பார்க்க முடியாது. பார்ப்பது புலனல்ல, மனம்தான் பார்க்கிறது. மனம் ஈடுபடாவிட்டில் பார்ப்பதில் பயனில்லை. மனமும் பார்ப்பதில்லை, புத்திதான் அதை கவனிக்கிறது. இன்னும் நுணுகி பார்க்கும் பொழுது புத்தியும் கிடையாது, அகம் என்பதுதான் உள்ளிருந்து அதை செய்கிறது. நமக்குள் இது கூட
சுமத்தப்பட்ட உணர்வுதான் இன்னும் நுணுகி பார்க்கும் பொழுது நமக்குள் இருக்கும் சுயம்தான் அத்தனையும் செய்கிறது, பார்க்கிறது என எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 16. மற்றும் அர்ஹசி அசேஷேன திவ்யாகி ஆத்ம விபூதயः வியாபிகி விபூதிபிகி லோகான் இமாம் துவம் வியாபிய திஷ்டசி. ஆகவே எந்த விபூதிகளால் நீங்கள் இந்த லோகம் அனைத்திலும் பரவி இருக்கிறீர்களோ அந்த தெய்வீக விபூதிகளை, மகிமைகளை முழுவதுமாக எடுத்துச் சொல்வதில் நீங்கள் திறன் உள்ளவராய் இருக்கிறீர்கள். விளக்கம்: இறைவனுடைய மகிமைகள் தெரிய தெரிய அவரிடம் திடபக்தி உண்டாகும். மகிமைகள் மூலம் இறை தத்துவம் நமக்குள் புரிய ஆரம்பிக்கும். பகவான் மீது இதனால் ஈர்ப்பு உண்டாகும். உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் இறை பக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். அர்ஜுனன் தன்னுடைய மேன்மைக்கு பக்திதான் உபாயம் என புரிந்து கொண்டான். பகவானை பார்த்து தங்கள் மீது தங்களது இணையற்ற விபூதிகளை, மகிமைகளை நீங்கள் தானே சொல்ல முடியும், வேறு யார் சொல்ல முடியும் என கேட்கிறான். உலகில் எதெல்லாம் நம்மை ஈர்க்கிறதோ அந்த சிறப்பு மிக்க விவகாரங்களை போக புத்தியுள்ளவன் தனது என அணுகுவான். அந்த சிறப்புகள் பகவான் உடையது என பார்ப்பவன் தான் பக்தன். இறைவன் என்றாலே ஆத்ம விபூதயக, தான் ஏராளமான சிறப்புகளை, பெருமைகளை கொண்டு இருப்பவர், உடையவர். மேலும் அவை திவ்யமானவை, அதாவது ஆன்மீகமானவை, லோக விஷயங்கள் அல்ல. பூவுலகு, தேவர் உலகு, இறை உலகு என எல்லா உலகங்களிலுமான இறைவனது மகிமைகளை அனைத்தையும் ஒன்று விடாமல் அறிய விரும்பினான் அர்ஜுனன் என்பது கருத்து. கிரந்தராஜ் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். हरिबोल महाराज, दंडवात प्रणाम। हरिबोल महाराज।